என்ன சொல்ற நாகி, நீ இசகாவா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருக்கியா? அவ என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி எரிக்கா கேட்கவும், ஒரு தடவை நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா பத்தாதுன்னு சொன்னா, இன்னும் 10 தடவையாச்சும் அவளை தோக்கடிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், கவலையப்படாத நாகி, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அவ உன்னை பிடிக்கலன்னா ரிஜெக்ட் பண்ணிருப்பா, ஆனா உன்னை வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்கா. அவளோட லவ்வுக்கு நீ வர்த்தியானவனா நம்ம செக் பண்ணி பாக்குறா அப்படின்னு எரிக்கா சொல்லவும், ஓ அப்படின்னா நான் இன்னும் 10 தடவை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டா அவ ஓகே சொல்லிருப்பாளா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உனக்கு இன்னும் புரியல நாகி, ஃபுல் ட்ரவுசர் மாதிரி எப்பவுமே பொண்ணுங்களை புஷ் பண்ணி லவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லவும், எரிக்கா சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ வேற மாதிரி இமேஜின் பண்ணி பாக்குறான். கவலையப்படாத நாகி, உன்னோட லவ்வுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு எரிக்கா சொல்றா. நாகிக்கு இசகாவா மேல கிரஷ் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி எரிக்கா நினைக்கிறா. இப்ப அடுத்த நாள் இவங்க ஸ்கூலுக்கு போறாங்க. நம்ம 2 பேரும் ஒன்னா போனா சந்தேகம் வந்துரும், சோ அதனால நம்ம 2 பேரும் தனித்தனியா போவோம் அப்படின்னு எரிக்கா சொல்றா. நீ கார்ல தானே போவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல இதுக்கப்புறம் நான் ஓனாவே போலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு போய் டாக்ஸியை புக் பண்றா. இதுல எங்க ஓனாய்வா போறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போனா 2 பேரும் ஒரே டைமிங்ல ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. நீ எப்படா சீக்கிரம் வந்தான்னு கேட்கவும், நான் எப்பவும் ஒரு ட்ரெயின்ல தான் வந்தேன் நம்ம ஹீரோ சொல்றான். இசகாவா அங்க வந்துருதா, நீங்க 2 பேரும் என்ன ஒன்னா வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி ஒருத்தர் தெரியுமான்னு கேட்கவும், இல்ல எதர்ச்சியா தான் வந்தேன், நான் தான் இங்க ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் பண்ணேன், அப்பதான் நாகி வந்தான் அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்லவும், நாகியா உங்களுக்குள்ள எப்ப ஃபர்ஸ்ட் நேம் யூஸ் பண்ற லெவலுக்கு க்ளோஸ் ஆனீங்க அப்படின்னு அவ கேட்கவும், ஹீரோ நம்ம படிக்க போலாம் அப்படின்னு எரிக்கா சொல்லவும், என் ஃபர்ஸ்ட் நேம் அவ யூஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி இசகாவா ஹாப்பியா போறா. கேர்ஃபுல்லா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் எரிக்காவும் சொல்லிக்கிறாங்க. எரிக்கா என்ன பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரம் ஆகி ஆளக்கானோ அப்படின்னு சொல்லி இசகாவா யோசிச்சுட்டு இருக்கா. உன்னோட லவ்வுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு எரிக்கா சொல்லிருப்பா. என்ன பண்ண போறாளோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் தான் கோபேட் அப்படின்னு சொல்லி எரிக்கா காஸ்டியூம் போட்டு வந்திருக்கா. வாவ் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹிசகாவா சொல்றா. ஹிசகாவா நார்மலா தான் இருக்காளா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எரிக்கா காஸ்டியூம் போட்டு வந்ததை பத்தி அவ எதுவுமே கேட்கல. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க கோபேட் அப்படின்னு சொல்லி ஹிசகாவா படிக்க கொடுக்குறா. ஹீரோ உனக்கு ஒண்ணு தெரியுமா, நாகி ரொம்பவே சூப்பரா படிப்பான்னு சொல்லவும், நான் தான் அவனை விட சூப்பரா படிப்பேன் அப்படின்னு வா சொல்றா. நாகி நல்லா சமைப்பான்னு சொல்லவும், எனக்கும் அது தெரியும் வா சொல்றா. சூப்பரா ஃபைட் பண்ணுவான்னு சொல்லவும், நான் கராத்தேல பிளாக் பெல்ட் அப்படின்னு இசகாவா சொல்றா. நாகி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி எரிக்கா தனியா கூட்டிட்டு போய், கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், இவங்க எப்படி இவ்வளவு க்ளோஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹிசகாவா பாக்குறா. இப்ப நார்மல் ட்ரெஸ்லயே எரிக்கா வரா. சரி உனக்கு யார் கத்து கொடுக்கணும்னு நினைக்கிற, ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கிற ஸ்டூடெண்டா செகண்ட் ரேங்க் இருக்கிற ஸ்டூடெண்டா அப்படின்னு ஹிசகாவா கேட்கவும், ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் அப்படின்னு அவ சொல்றா. ஹிசகாவா தான் இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுனால அவளே எரிக்காக்கு சொல்லி கொடுக்குறா. ஹிஸ்டரி இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹிசகாவா சொல்லி கொடுக்குறா. ஆனா எரிக்காக்கு எதுவுமே புரியல. ஆமா நாகி நீ என்ன மெத்தட்ல சொல்லி கொடுப்ப அப்படின்னு சொல்லி எரிக்கா கேட்கவும், நீ கஷ்டப்பட்டு படிச்சாதான் எப்படினாலும் மண்டையில 3 or 4 டைம்ஸ் படின்னு சொல்லுவோம். ஆனா என் மண்டையில ஏற மாட்டேன்னு எரிக்கா சொல்றா. படிக்கிறதுக்கு ஷார்ட் கட் எதுவும் கிடையாது, நீ கண்டிப்பா கஷ்டப்பட்டு தான் படிச்சாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க 2 பேரும் பாக்குறதுக்கு கப்பல்ஸ் மாதிரியே இருக்கிறீங்க, உங்களோட வேவ் லென்த் ஒன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹிசகாவா சொல்லவும், அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு எரிக்கா சொல்றா. நாகி அளவு நானும் உங்க கூட க்ளோஸா இருந்தா நல்லா இருக்கும். ஒரு ஐடியா, நான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ஹிசகாவா எரிக்கா வீட்டுக்கு போலான்னு முடிவு பண்றா. நம்ம ஹீரோவும் எரிக்காவும் ஒரே வீட்டுல தான் இருக்காங்க. என்ன பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸ்கூலும் முடியுது, நல்ல வேலை எரிக்கா என்கிட்ட வந்து லஞ்ச்ல கேட்டா அவளோட அப்பா அம்மா இருக்கிற வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டேன். அப்படின்னா இன்னைக்கு நான் இந்த வீட்டுல தனியா தான் இருப்பேன், ஃபுல் டே இன்னைக்கு இந்த வீடு என்னோடது, ஒட்டு துணி இல்லாம இப்படி சுத்தணும்னு எத்தனை நாள் ஆசை தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒட்டு துணி இல்லாம வீடு ஃபுல்லா ஜாலியா சுத்திட்டு இருக்கான். பார்த்தா எரிக்கா இசகாவை கூட்டிட்டு இந்த வீட்டுக்கு வரா. நம்ம ஹீரோ போய் ஒளிஞ்சுக்கிட்டான். நம்ம ஹீரோ அவன் ஷூவையோ சேர்த்து எடுத்து மறைச்சு வச்சிருக்கான். என்னோட அந்த வீடு ரெனோவேஷன் நடந்துட்டு இருக்கா, அதான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எரிக்கா மெசேஜ் பண்றா. இன்னொரு நாள் பாத்துக்கலாம், நம்மள வீட்டுக்கு அனுப்பியிருக்க வேண்டியதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என்னோட மெய்டு தான் நான் இப்போ கரண்டா இருக்கிற வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோ வாரன்னு சொல்லிட்டா, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எரிக்கா கேட்கறா. அப்புறமா நீ ஏன் ஒட்டு துணி இல்லாம இருக்க அப்படின்னு வா கேட்கறா. இன்ஸ்டால போஸ்ட் போட்ட அந்த ஸ்விம்மிங் பூல் இதுதானே அப்படின்னு சொல்லி ஹிசகாவா கேட்கறா. ஹிசகாவா என்ன பார்த்தா கொண்டுருவா, நான் எல்லாத்தையும் அதுக்குள்ள மறைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போறான். இப்போ எரிக்காவோட ரூம்க்கு அவளை மேல கூட்டிட்டு போகவும் நம்ம ஹீரோ கீழே எல்லாத்தையும் கிளியர் பண்றான். டபுளா இருக்கிற நம்ம ஹீரோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஹீரோ மறைச்சு வைக்கிறான். இப்போ அவங்க 2 பேரும் வெளியே வராங்க. அவன் இது என்ன ரூம் அப்படின்னு சொல்லி ஹிசகாவா நம்ம ஹீரோட ரூமுக்கு போக போறா. ஏதாச்சும் சொல்லி சமாளி அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். அது ஒரு சீக்ரெட் ரூம் அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்லவும், இதுதான் சமாளிக்கிற லட்சணமா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சரி பிரைவசில நான் தலையிடல அப்படின்னு சொல்லி ஹிசகாவா அதுக்குள்ள போல. ஆமா எரிக்கா நீ தனியா தானே இருக்கன்னு சொன்ன, இது என்ன 2 பவுல் இருக்குது, நைட்டு சாப்பிட்டது காலையில சாப்பிட்டது எதையுமே நீ கலவலையா அப்படின்னு சொல்லி ஹிசகாவாவே ஒரு ஆன்சரை சொல்லிக்கிட்டா. நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்ப வெளியே ஸ்விம்மிங் பூல போய் அவங்க பாத்துட்டு இருக்காங்க. டக்குனு ஒரு ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கோடா அப்படின்னு சொல்லி எரிக்கா சிக்னல் கொடுக்குறா. ஹீரோ கீழே விடவும் என்ன சவுண்ட் நம்ம திரும்பி பாக்குறதுக்குள்ள எரிக்கா பிடிச்ச அவளை ஸ்விம்மிங் பூல்குள்ள தள்ளி விட்டுருதா. சாரி தெரியாம அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்லவும், இது கூட ஃபன்னா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹிசகாவா சொல்றா. உன்னோட லிவிங் ரூம்குள்ள ஏதோ அசைஞ்ச மாதிரி தெரிஞ்சதே அப்படின்னு சொல்லி ஹிசகாவா கேட்கவும், அது அந்த பூனையோட ரிஃப்ளெக்ஷன் கண்ணாடியில தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி எரிக்கா சமாளிக்கிறா. நம்ம ஹீரோ இப்ப அவன் ரூம்குள்ள வந்துருதான். ஒரு வழியா தப்பிச்சிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ ரிலாக்ஸ் ஆனா அப்படின்னு கத்துற சவுண்ட் கேட்க என்னாச்சு நம்ம ஹீரோ பாக்குறான். யார்ல யாரோ இருந்த மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு ஹிசகாவா சொல்றா. இப்ப அவங்க 2 பேரும் குளிக்க போறாங்க. எரிக்கா இன்ஸ்டால போட்ட போஸ்ட்ல இருந்த அந்த ஜன்னல் இதுதான், கண்டிப்பா இந்த வீடா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவளை ஃபாலோ பண்ற அந்த ஃபேன்ஸ் வந்துட்டு வந்திருக்காங்க. என்னோட திறமைகளை யூஸ் பண்ணி நான் எப்படி எரிக்கா விட்டு கண்டுபிடிச்ச பாத்துல வா உள்ள போய் பார்க்கலாம்னு சொல்லவும், நீங்க அமேசிங் பாஸ் அப்படின்னு நம்ம கூட இருக்கவன் சொல்றான். என்னடா பண்றீங்க அப்படின்னு நம்ம
ஹீரோ கேட்கும் நீங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி அவனுங்க கேக்குறானுங்க. நீ தானே அன்னைக்கு ஏய்க்கா பாய் ஃப்ரெண்ட்னு சொன்னவன், அன்னைக்கு என் மூஞ்சில பஞ்ச் பண்ணல, இது திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம், இதுக்காக தான் நான் இத்தனை நாள் ட்ரைனிங் எடுத்தேன், நீ அடிச்ச அடி இன்னும் ஆறலடா அப்படின்னு நம்ம ஹீரோவை அடிக்க போனா நம்ம ஹீரோவை அடிக்க போறதான் உள்ள முக்கியமான விஷயம் போயிட்டு இருக்கு. ஸோ அமைதியா அங்க இருந்து கிளம்பிருங்க, நெக்ஸ்ட் டைம் வந்தீங்க போலீஸை கூப்பிட்டுருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் போய் மறைஞ்சுக்கிட்டான். ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு, ஒருவேளை பூனையா இருக்குமா அப்படின்னு ஹிசகாவா சொல்றா. எரிக்காக்கு இப்பதான் ஒரு உண்மையான ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கா, அது இவனுங்களால கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த ட்ரெஸ்க்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ ஹிசகாவா கிளம்புறா. ஸ்விம்மிங் பூல்ல நடந்ததுக்கு சாரி நெரிக்கா சொல்லவோ பரவாயில்ல எல்லாமே நான் என்ஜாய் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஹிசகாவா கிளம்ப போகவும் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹிசகாவா கரெக்டா கிளம்பும் போது நம்ம ஹீரோவோட ஸ்டாம்ப் புக் வந்துட்டு அங்க டேபிள்ல இருக்கிறத பாக்குறா. இது ஓமினோவோடதாச்சே அப்படின்னா அவன் ரீசெண்டா இங்க வந்திருக்கு போயிருக்கானா, நீங்க க்ளோஸா இருக்கிறத என்கிட்ட எதுவும் மறைக்கிறீங்களா அப்படின்னு வா கேட்கவும் நான் ஹோம்ஒர்க் நோட்டை வாங்கணும்னு நினைச்சு இதை தூக்கிட்டு வந்துட்டேன் தெரியாம அப்படின்னு சொல்லி ஏரிக்கா சமாளிக்கிறா. அப்படியா, நான் கூட ஓமினா அந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருக்கானு நினைச்சேன், ஆனா நோட்ஸை மாத்திக்கிட்ட லெவலுக்கு நீங்க க்ளோஸ் ஆனீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு வா சொல்லவும் நாகி எல்லாத்தையும் சீரியஸா எடுத்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுவான், அவன் கிட்ட இருந்து நான் நிறைய விஷயம் கத்துக்கிடணும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் அப்படின்னு எரிக்கா சமாளிக்கவும் உனக்கு ஏதாச்சும் நீ தேவைப்பட்டாத என்கிட்ட கூட கேட்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹிசகாவா அங்க இருந்து கிளம்புறா. ஆனா ஹிசகாவா வந்துட்டு ஏதோ ஒன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கா, அவ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கா. இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் தோணுது. ஹிசகாவா அவளோட வீட்டுக்கு நம்ம ஹீரோவையும் எரிக்காவையும் படிக்க கூப்பிட்டுருக்கா. இவங்களை இவ்வளவு பெரிய ஷ்ரைன் வச்சிருப்பாங்கன்னு தெரியாம போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஹீரோ நீ ஒரு ஷ்ரைன் மேடனா அப்படின்னு சொல்லி எரிக்கா போய் கேட்கிறா. ஹிசகாவா இதுல அழகா இருக்காளே அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கான். சரி உள்ள வாங்க அப்படின்னு அவ கூட்டிட்டு போறா. ஷ்ரைன் ஸ்டாம்பை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போறான். என்னது இவ ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காதே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவன் மைண்ட் வாய்ஸ் தெரியுது, என் பிரஷ் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கும், இதுக்காகவே நான் இங்க ஃபேமஸ் அப்படின்னு வா சொல்றா. என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணோட ஹேண்ட் ரைட்டிங் என் ஷ்ரைன் புக்ல இருக்கு, இது உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவும் ஹாப்பி ஆகிறான். அவ்வளவுதான் இன்னைக்கு என் ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இப்போ ஹிசகாவா வர இவங்க எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஹிசகாவாவோட அம்மா வந்து எல்லாருக்கும் ஸ்நாக்ஸோ டீயோ கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு மட்டும் ஒரே ஒரு சாக்லேட்டை வச்சுட்டு நம்ம ஹீரோவை முறைச்சிட்டே இருக்காங்க. சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எரிக்கா சாப்பிட ஆரம்பிக்கிறா. நம்ம இங்க படிக்க தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ இசகாவை பாக்குறான், அவங்க அம்மா சைட்ல நின்று முறைச்சிட்டு இருக்காங்க. அச்சச்சோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தலையை கொண்டுக்கிட்டான். ஸோ அப்படின்னா இசகாவா அன்னைக்கு சொன்னது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி இப்போ எரிக்கா கிளம்பவும் நான் என்கேஜ்டுன்னு சொன்னது இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் இந்த ஷ்ரைனை நீ தான் இன்ஹெரிட் பண்ணி பாத்துக்கிட போறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா இதனாலதான் என்னால வேற பசங்களை கல்யாணம் பண்ண முடியாது, இந்த ஷ்ரைனை நான் பாத்துக்கிடணும் அப்படின்னு வா சொல்லவும் எரிக்காவும் நீ க்ளோஸ் தானே அவகிட்ட சொன்னியா நம்ம ஹீரோ கேட்கவும் என் கஷ்டத்தை அவகிட்ட சொல்லி அதுக்கு பாரத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. எதனால என்கிட்ட சொன்ன நம்ம ஹீரோ கேட்கவும் என்னோட பாரத்தை நீ ஷேர் பண்ணிக்கிடுவேன்னு நினைச்சேன் அப்படின்னு வா சொல்லவும் அப்படின்னா ஹிசகாவாக்கு ஏமல ஹே ஹிசகாவா அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடவும் எரிக்கா அந்த ஷ்ரைன் மேடன் கெட்டப்ல வந்திருக்கா, உங்க அம்மா தான் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தாங்க அப்படின்னு எரிக்கா சொல்றா. எரிக்கா அந்த பாரத்தை ஏத்துக்கிட வேணா, அவளுக்கு தெரியாமையே இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.